அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிச்சமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான். இதை செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமே போதுங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் வத்தலோ இல்லை ஊறுகாவோ வச்சு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கலந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறதா, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 வெங்காயம், 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சின்ன சின்னதாக நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ இதில் மிச்சமான சாதம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 கப் அளவு இருக்கும். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இதில் கிடைக்கிற வெரைட்டி ரைஸு. மிச்சமான சாதத்தில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சாதத்துலையுமே பண்ணலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்துக்கலாம். ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக கலந்தால் தான் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறோம். அது வந்து புளி. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கணும். தண்ணியாக கரைக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக கலந்துட்டு இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். இது சேர்த்து அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக கிளறிட்டு கடைசியாக கருவேப்பிலை இல்லைனா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஊறுகாவோ இல்லை வத்தலை வச்சு சாப்பிட்டாலே போதும். சைடிஷ் கூட தேவையில்லைங்க. மதியம் செஞ்ச சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா நைட்டுக்கு இந்த மாதிரி ரீமேக் பண்ணி கொடுங்க. சூப்பர் ஹிட் அடிக்கும் உங்கள் வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.